வணக்கம். இசைஞானி இளையராஜா ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பல பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். 80கள்ல 90கள்ல மாரி அவருடைய பாடல்கள் இல்லையே, இன்னைக்கு வேற ஒரு பேட்டர்னுக்கு மாறிட்டாரே அப்படின்னு. அப்படி 80கள்ல 90கள்ல இருந்தது மாதிரி ஒரு வித்தியாசமான பாட்டை இப்ப கொடுத்திருக்காரு. தினசரி அப்படிங்கிற படத்துல அந்த பாட்ட அவரே எழுதியிருக்காரு. மது பாலகிருஷ்ணன் இந்த பாட்ட பாடியிருக்காரு. அதுவும் குறிப்பா 80கள் 90கள்ல ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தன் விட்டேத்தியா பாடுறது மாதிரி. ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனைய ஒட்டி ஒண்ணு அசரீரியா பாட்டு வரும். இல்லன்னா டேப் வாசிச்சுக்கிட்டு ஒருத்தன் பாடிட்டு போவான். இது மாதிரி பல பாடல்கள் பண்ணியிருப்பாரு. குறிப்பா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, "அப்பன் என்றும் அம்மை என்றும்" அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதே மாதிரி "மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்" அப்படிங்கிற பாட்டு. இது மாதிரி இசைஞானி இளையராஜாவே பல பாடல்கள் பாடியிருப்பார். அந்த வகையில தான் செம்பருத்தியிலயும் ஒரு பாட்டு வரும். அந்த வகையில தான் இந்த தினசரி அப்படிங்கிற படத்துல பாட்டு வந்திருக்கு. ஸ்ரீகாந்த் இந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு. இதுல இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, "செய்கிற வேலையை கவனமுடன் செய்து முடித்திடும் வேகமுடன் அப்படி ஊக்கமுடன்" அப்படிங்கிற இந்த பாட்டு. செய்கிற வேலையில் கவனமுடன் செய்து முடித்திடும் ஊக்கமுடன் வேலை செய்தது. இந்த பாட்டுக்கான சூழல் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான காலத்துல ஒருத்தன் ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போறான். ஐடி கம்பெனி வேலைக்கு போறப்ப அவனுடைய நிம்மதி போகுது. 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது அவனுக்கு பறிபோயி கூடுதலான வேலை வருது. அப்போ மனசு நிம்மதியை இழக்கிறான். இப்போ வாழ்க்கையில பணம் தேட போயிட்டு வாழ்க்கை அப்படிங்கிறத ஒருத்தன் இழந்துடுறான் அப்படிங்கிற வகையில தான் இந்த பாட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்படிதான் இசைஞானி இளையராஜா இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டுக்குள்ள இசைக்குள்ள ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு. ரொம்ப பிடிக்கும் ஒரு இடம். ஏன் அப்படின்னு உங்களால அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன பிட்டை பயன்படுத்தியிருப்பார். ரொம்ப ரொம்ப அழகான பிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அதாவது பெல் டைப்ல ஒரு இசைக்கருவி, கூடுதலா ஒரு புல்லாங்குழல் வரும். அதே மாதிரி முதல் இடையிசையில ஒரு சின்ன பிட்டு தான் புல்லாங்குழல். அது ரொம்ப அழகா வரும். அதே மாதிரி 2வது இடையிசையும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. பல்லவி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, "செய்கிற வேலையை கவனமுடன் செய்து முடித்திடும் ஊக்கமுடன் வேலை செய்தது ஒரு காலம், காசு பணந்தனில் கவனமுடன் கழிந்திடும் வாழ்க்கையில் கவலையுடன் வேலை நாட்டமில்லாமலே செய்வது கலிகாலம்" அப்படின்னு பல்லவி போட்டிருப்பாரு. சரணத்துல வரி போட்டிருப்பாரு, "நீதி நியாயம் நேர்மையுடன் வேலை செய்தது அக்காலம், பொருளாதாரமும் புது விஞ்ஞானமும் உலகை மாற்றியது இக்காலம்" அப்படின்னு இருப்பார். இந்த சரணத்தை முடிக்கும் போது சொல்லியிருப்பாரு, "மென்பொருள் மனித வாழ்க்கையை கெடுக்கிறதே" அப்படின்னு இருப்பார். அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாப்ட்வேர் பிரச்சனை என்ன இருக்கு அப்படிங்கிறத சரணத்துல சொல்லியிருப்பாரு. கருவி உலகினையே ஒழிக்கிறதே. நிறைவுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். 2வது சரணத்துல அது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, "ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லும் குப்பையை போல் இந்த மனித குலம் மிதக்கிறதே மீண்டிடவே வழியில்லையே" அப்படின்னு முடிச்சிருப்பார். இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஞ்ஞானத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு மனுஷ குலம் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்றாரு. இது இந்த பாட்டுக்கான சூழல். இதுக்குள்ள பல விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை வரிகள்ல. ஏன் அப்படின்னா, விஞ்ஞானத்தை விட்டுட்டு மனுஷ வாழ்க்கையில இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா ஒருவேளை சூழலுக்கு அவர் இந்த பாட்டை எழுதியிருக்கலாம். நம்முடைய இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வரிகளுக்கான கருத்து என்ன அப்படின்னா, சிறப்பாக தான் எழுதியிருக்காரு. ஆனா இன்னொரு பாடலாசிரியர் எழுதியிருந்தா இந்த பாட்டு இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குங்க. நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, இந்த இசைக்குள்ள ஒரு பெரிய நுட்பம் பண்ணியிருப்பார் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, முதல் இடையிசை வருது பாருங்களேன், ஒரு புல்லாங்குழல் சின்ன பிட்டு தான் வரும். இந்த பிட்டு வாழ்க்கை சரியா அமையலையே அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய ஏக்கத்தை அவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. எப்படி தெரியுமில்ல, தத்தத்தா தத்தா அப்படி போகையில நமக்கு அவ்வளவு பெரிய ஏக்கத்தை கொடுத்துருக்கும். நீங்க இந்த பாட்டை முழுசா கவனிச்சு பாருங்க. நீங்க 80கள் 90கள்ல வந்த இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு மாறுபட்ட பாடலுடைய டச் இந்த பாட்டுல இருக்கும். பாட்டை கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.